அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நம்ம இதை மேக்ஸ் அடிப்படையில் முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம அணுகிறோம். நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ பேட்டர்ன்ஸோ நியூஸோ எதுவுமே கேட்பது கிடையாது, பார்ப்பது கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸ் சம் ரூல்ஸ், மேக்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இயக்கும். ஓகேங்களா? அதே போல் இன்னைக்கு வந்து மண்டே ட்ரேடு என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனல் டேஸ்ல இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,000 புட்டு 222 ரூபாய் கீழே 222 ரூபாய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கோ, ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் அப் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே தான் நான் அதுக்கான ஒரு லைன் போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக அதே ப்ரைஸில் மார்க்கெட் இன்னைக்கு இவர் சப்போர்ட் மேலே போகிறாரு. அதுலேயும் சொல்லியிருக்கோம், ஒரு விலையில போயிட்டு எதர் அதே டைரக்ஷன் திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன் திரும்பணும், கண்டினியூ பண்ணணும். அதுக்கு ஏன் இது திரும்பிச்சுங்கிறதுக்கு நம்ம வீடியோவில் சொல்ல கிடையாது, இதில் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இந்த இடம் வரும்போது மட்டும் முடிவெடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எகைன் பாருங்க, 222 கிட்ட வரும்போது தான் இந்த இது வந்து அப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட் ஏன் இங்கேயும் பாருங்க அங்கே வந்துதான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எப்போ இதை உடைக்குதோ அப்போதான் மார்க்கெட்டு இன்னும் ஃபர்தராக மூவ்மெண்ட் அப் சைட் போயிடும். கரெக்டுங்களா? அது வரைக்கும் இவர் டாமினேட் பண்ணியிருக்காரு. அப்போ மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து புட் சைடு தான் இருக்கணுன்ற ரூல் காலையிலே அப்ளை ஆயிடுச்சு. கால் ஆப்பர்ச்சுனிட்டியில் போய் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் பெருசாக ஏறி இருக்காது, போய் செக் பண்ணி பாருங்க. அப்போது பங்குச்சந்தைங்கிறது என்ன நியூஸ் எது வேணால் வரட்டுங்க, மேக்ஸ் தான் இயங்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட வேணாலும் இப்போ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யார் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் சொல்றதையும் நம்பாதீங்க. என் குழுமி நான் சொல்றதையும் தான் நீங்கள் படித்து ஆராய்ந்து ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.